அனைவருக்கும் வணக்கம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் சாம்பார் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். இந்த காய்கறியை வதக்கி விட்டு எப்படி சாம்பார் செய்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு 5 கத்திரிக்காய், ஒரு 6 சின்ன முருங்கைக்காய், ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காயிலேருந்து தேவையான அளவு சேர்த்தா போதும். சின்ன உருளைக்கிழங்கு 1. சாம்பாரில் உருளைக்கிழங்கு சேர்த்தாலும் சுவை நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காயை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 12, பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் போதும். சின்ன தக்காளி 2, ஒரு 5 பச்சை மிளகாய், கருவேப்பிலை தேவையான அளவு, கொஞ்சமாக புளி கரைச்சிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். 2 பூண்டு பல் கழுவிட்டு நச்சு எடுத்துக்கணும். துவரம் பருப்பு 3/4 கப் அளவு எடுத்திருக்கேன். காய் கம்மியாக இருந்ததுன்னா 1/2 கப் அளவு சேர்த்தா போதும். காய்கறிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அலசிட்டு கொலையை வேக வச்சு எடுத்துக்கலாம். குழம்பு சீக்கிரம் வைக்கணும்னா இதில் வெங்காயம் தக்காளியும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வதக்கி தான் செய்ய போகிறேன். கடாய் வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். காயெல்லாம் வதக்கி செய்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் உளுந்து, கொஞ்சமாக கடுகு, சீரகம், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக வெந்தயம் நல்லா வெடிக்க விடணும். கடுகெல்லாம் வெடித்ததும் 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம் சேர்த்துடலாம். கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காயை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக மாங்காய் சேர்த்தா போதும். சில மாங்காய் சீக்கிரம் கரைஞ்சிரும். அதனால காயெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். ரொம்ப சீக்கிரம் கரைகிற மாங்காய்னா சாம்பார் கொதிக்கையிலே சேர்த்தா போதும். காய் அரைத்தரத்துக்கு மேலே வேகணும். கத்திரிக்காயை பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி. இப்போ பொடியெல்லாம் சேர்த்துடலாம். மல்லிப்பொடி 4 டீஸ்பூன். இந்த தூள் எப்படி அரைக்கிறதுன்னு கீழே லிங்க் தரேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். தட்டின பூண்டு சேர்த்துக்கிறேன். சாம்பார் கொதிக்கையிலேயே சேர்த்துக்கலாம். நான் இந்த நேரத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். மூணு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். மாங்காய் இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மிதமான தீயில கொதிக்க விடலாம். இப்போ கரைச்ச புளி சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா இதை விட பாதி அளவு புளி சேர்த்தா போதும். புளி சேர்த்து ஒரு கொதித்ததும் இறக்கிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை இருந்தால் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். இப்போ முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாதத்தில் சேர்த்து சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். இட்லி தோசைக்கு வேணாலும் தொட்டுக்கலாம்.
நன்றி, வணக்கம்.